தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய இறைவன் நீர் ஒருவரே. நீரே அரசர்களுக்கெல்லாம் தெய்வம், தெய்வங்களுக்கெல்லாம் அரசர் நீர் ஒருவரே. அப்பா, நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். எங்களுடைய குரலை கேட்கவும் எங்களோடு பேசவும் நீர் ஆவலாய் இருக்கிறீர். ஆகவே உமது குரலை கேட்க நாங்களும் ஆர்வமாயிருந்து இந்த இறை வார்த்தையின் மறைபொருளை அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று யோவா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தை மட்டும் தியானிக்க இருக்கிறோம். இதில் இயேசுவின் வேண்டுதலை பற்றி நாம் அறிய வருகிறோம். எப்போதும் இயேசு நமக்கு வாக்களித்தது போல, நான் தந்தையின் வலப்புறத்திலிருந்து உங்களுக்காக பரிந்துரைத்து கொண்டிருப்பேன் என்று அவர் சொன்னதற்கேற்ப இன்றும் அதே செயலை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக வேண்டுதல் செய்தார். வசனம் 3 நாம் பார்க்கிறோம், உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நிலை வாழ்வை பெற நாம் முயற்சிப்போம். நிலைவாழ்வுக்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் மாற்றுவோம். 18ஆம் வசனத்தில், ஆண்டவரே, நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்களாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். ஆண்டவரே, அன்பு இயேசுவே, இதோ நீர் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை இந்த உலகிற்கு உமக்கு ஊழியம் புரிய அனுப்பியிருக்கிறீர். உண்மையின்படி வாழ எங்களுக்கு நீர் வரமருளும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அதன் மூலமாக உம்மில் அவர்களை நம்பிக்கை கொள்ள செய்யவும் நீர் எங்களுக்கு வரமருளும். ஆமீன். தொடர்ந்து இறை வசனத்திற்கு நாம் செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 17. இயேசுவின் வேண்டுதல். இவ்வாறு பேசிய பின் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அவற்றை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். ஏனெனில் அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவன் அல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்லர். ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருளவே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவன் அல்லாதது போலவே அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்லர். உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல்
நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.